வணக்கம். ரீசெண்டா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவனுக்கு ஒரு 7 வயசுல ஒரு பையன். அவன என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ, அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, "ஐயோ! இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா, உயிர வாங்கிடுவான். இம்ச பண்ணிடுவான். இம்ச தாங்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அத சொல்றப்போ, அவரோட குரல், அவரோட மொழி, அவரோட உடல் மொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருமையா இருந்தது. அவன் ஆப்வியஸா பையன்னா உயிருன்றது தெரிஞ்சுது. ஆனா, அந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நிம்மதியாவே இருக்க விட மாட்டான், இம்ச பண்ணிடுவான், அப்படியே தொல்ல பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இது பெரியவங்களுக்கு உயிர வாங்குற மாதிரி இருந்தா கூட, இங்க சில உளவியல் நுணுக்கங்கள நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ, எனக்கு வந்த சில தாட்ஸு, நான் படிச்ச என்னோட அனுபவத்திலருந்து சில விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா, அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம். சில பேர் படிப்புன்னு சொல்லலாம். சில பேர் வந்து சின்ன வயசுல கஷ்டம் தெரியாத வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெறைய சொல்லலாம். ஆனா, பெற்றோர்கள் வந்து குழந்தையோட வாழ்நாள் முழுதும் போக போறதில்ல. உண்மையில பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்க போற ஒரு பெரிய சொத்து, அவங்களோட சுய அடையாளம். ரைட்? அவங்களோட மைண்டுல அவங்கள பத்தி, அவங்க போட்டிருக்க, அவங்க கணிச்சு வச்சிருக்கிற சில விஷயங்கள், அதுக்கு பெற்றோர்கள் அவங்க வாழுற ஒரு சூழ்நிலைன்றது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடும் அப்படின்றது தான். ஸோ, ஏன் இந்த அடையாளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம எந்த மாதிரியான செயல்களை எடுத்து வைக்க போறோன்றத ஆக்சுவலா டிட்டர்மின் பண்றது, தீர்மானிக்கிறது, நம்ம உள்ளுக்குள்ள நம்மள யாருன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோன்றத பொறுத்து தான். இப்ப நான் வந்து என்ன பத்தின ஒரு அடையாளம், நான் வந்து ரொம்ப தைரியமானவன் சொல்லிட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடையாளம்ன்றது வாழ்க்கையில நான் சோகங்கள சந்திக்கிறப்ப கூட, நான் தைரியமானவ, என்னால இத சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு உந்துதல தரும். சப்போஸிங் என்னோட அடையாளம்ன்றது நான் ஒரு கோழை அப்படின்ற ஒரு அடையாளம் வச்சிருந்தேன்னா, எனக்கு கஷ்டமான சம்பவங்கள் வரப்பல்லாம், என்னோட ஆக்ஷன்ஸ என்னோட அடையாளம், அந்த கோழைத்தனமா இருக்கிறேன்னா, கோழைத்தனமான ஒரு செயல்கள தான் செய்ய தூண்டும். ஸோ, சின்ன வயசுல அப்பா, அம்மா எந்த விதமான கவனத்த அந்த குழந்தைங்களுக்கு குடுக்குறாங்கன்றத பொறுத்து, அந்த குழந்தையோட அடையாளம்ன்றது செதுக்கப்படும். வெறும் அப்பா, அம்மா மாத்திரம் தான் செதுக்குறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. அந்த குழந்தை வளர சூழ்நிலை, அதோட ஃப்ரெண்ட்ஸ், அது போற ஸ்கூலு, அது சந்திக்கிற சம்பவங்கள்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் இந்த அடையாளத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இல்ல பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் எது பெற்றோர்களான நம்ப கையில இருக்கோ, அத நம்ப சரியா பண்ணலாம் இல்லையா? ஸோ, இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அவங்க வீட்ல கிடைக்கப்படுற கவனம் எங்க வருதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் அடுத்தவங்கள தொல்ல பண்ணுவேன், என் கேள்விகள வச்சே நான் தொல்ல பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கவனம் கிடைக்கிறப்போ, அந்த மாதிரியான ஒரு அடையாளம் செதுக்கப்படுறப்போ, அந்த குழந்தையோட பிஹேவியர்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 பேர் சொந்தக்காரங்க சேர்ந்தா கூட, இவனோட அடையாளம் நான் கேள்வி கேட்டே கொன்னுடுவேன் அப்படின்றப்போ, அவங்களோட இந்த சமயத்துல நான் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா அப்படின்ற எண்ணங்களையும் மீறி நான் கேள்வி கேட்கிறவன் இல்லையா? ஸோ நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் தானே வரும். ஸோ நம்ம நல்ல எண்ணத்த வச்சு, நம்ம குழந்தை மேல நமக்கு அன்பு இருக்கு, நம்ம பெருமைப்படுறோம். ஆனா அந்த பெருமையில நம்ம உருவாக்குற அடையாளம்ன்றது கரெக்டான அடையாளமா, தவறான அடையாளமான்ற சிந்தனையே இல்லாம, நம்ம வார்த்தைகள் மேல கவனம் வைக்காம நம்ம பயன்படுத்துறப்போ, அது வந்து அவ்வளோ ஒரு உச்சிதமான செயல் இல்ல பேரண்ட்ஸ்க்கு. ஸோ ஸோ இப்போ 2வதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பொதுவாவே எல்லா குழந்தைங்களும் கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து எந்த காரணங்களால எந்த விளைவுகள் வருதுன்றது ஒரு முழுவதுமா வளர்ச்சி அடைந்த மனுஷனுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸி. நான் இப்போ ஒரு செடி வச்சிருக்கேன். இந்த செடிக்கு நான் தண்ணி ஊத்தலன்னா, அந்த தண்ணி ஊத்தாத செயல்ன்றது எந்த மாதிரியான விளைவை எனக்கு ஏற்படுத்தும்? ஓ! என் செடி வந்து காஞ்சு போகும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறது அதாவது பக்குவம் அடைந்த என் மூளைக்கு வந்து ஈஸி. ஆனா, ஒரு குழந்தை மனசுக்கு இந்த ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கான காரணிகள் என்ன? அண்ட் எந்த காரணிகள நான் எடுத்து வச்சா, எனக்கு தேவையான ரிசல்ட் வரும்ன்றத புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒண்ணுமே புரியாத அளவுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ, அந்த ஏன் கேள்விய கேட்கிறப்போ, அவங்களுக்கு தேவையானது நம்ம குடுக்குற விடைகள் மாத்திரமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த திங்கிங் ப்ராசஸ், சிந்தனை
திறனை வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு பெற்றோரா வந்து நம்ம அழுத்துக்கிறது எவ்வளோ வாட்டி தான் நான் இத ஆன்ஸர் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு இதுவா இருக்கலாம். இல்ல சில சில சமயங்கள்ல எனக்கு நேரம் இல்லாத இருக்கலாம். சில சமயங்கள் நான் பொறுமை இல்லாத இருக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தா கூட, அந்த கேள்விகளுக்கு நம்ப பதில் சொல்றத விட, அவங்களையே இன்னும் இன்னும் சிந்தனைகள தூண்ட செய்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள செய்யறது மூலமா, அவங்களுக்கு நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஒரு 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 ஹெல்ப் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஹெல்ப்? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். அத ஒரு ஃபோன்ன்ற கருவி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குது. ரெக்கார்ட் பண்ணத வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதுலருந்து நான் YouTubeல போடுறேன். YouTubeல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ண முடியுதுன்னா, அதுக்கான உபகரணி என் கையில இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பண்ண முடியுது. கரெக்ட்டா? ஸோ குழந்தைங்க வளர வளர இந்த உலகத்த அவங்க சரியா புரிஞ்சுகிட்டு, ஓ! நான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னா, அதுக்கான எந்த காரணங்கள்? ஓ! அப்ப இந்த காரணத்த நான் சரி பண்ணா, எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வருமா? அப்படின்ற அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு கருவியா அந்த மூளை இருந்தா தான், அவங்களுக்கு வெற்றிகள்ன்றது நெறைய வரும். ஸோ இந்த சிந்திக்கக்கூடிய கருவிய இந்த மனுஷ உயிர்ன்றது ஃபார்ம் ஆகுறது 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பதான் முதல் அஸ்திவாரம்ன்றது போடுது. ஸோ ஒரு பெற்றோரா நீங்க இந்த அஸ்திவாரம் அந்த குழந்தை நல்லா போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நிஜமாலுமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாட உங்களால அமைச்சு வைக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்க குழந்தைங்களுக்கு எந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பொறுமை இருக்கோ, டைம் இருக்கோ, அத ஆன்சர் பண்ணுங்க. 2வது புரிஞ்சுக்கோங்க, எல்லா பதிலும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குழந்தைங்கள இன்னும் இன்னும் அந்த சிந்தனை ப்ராசஸ நீங்க தூண்டணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்களையே எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுங்க. நீங்க அவங்கள கேள்வி கேட்கலாம். "ஓ! இந்த கேள்வி நல்ல கேள்வி. இதுல வந்து யாருக்கு விடை தெரியும் நீ யோசிச்சு பாரு. இதோ அந்த அண்ணா கிட்ட கேளு. இல்ல இந்த லைப்ரரியில போயிட்டு படிச்சியானா உனக்கு இந்த ஆன்சர் வரலாம்." அஃப்கோர்ஸ் 3 to 6 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்களுக்கு வந்து நீ படிச்சியானா ஆன்சர் வரலான்றது வந்து சொல்ல முடியாது. பெரிய குழந்தைங்களுக்கு அத சொல்லலாம். இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உங்க நெய்பர்ஹுட் உங்களோட சுற்றுச்சூழல்ல நெறைய பேர்கிட்ட பேசி நெறைய சிந்தனைகள அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண விடலாம். இல்ல அவங்களையே நீங்க திரும்ப கேள்வி கேட்கலாம். "நீ என்ன நினைக்கிற? ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு?" சொல்லிட்டு நெறைய அவங்கள பேச விடுறது மூலமா, அவங்களையே எக்ஸ்ப்ளைன் பண்ண விடுறது மூலமா, அத கரெக்ட்டா தான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் த வெரி ஃபேக்ட் அந்த மூளை அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்றதே, ஒரு நல்ல கருவிய அவங்களுக்கு அ உருவாக்குறதுக்கு அந்த மூளைக்கு பயன்பாடா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நெறைய நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறோம். நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு நெனைக்கிறோம். நல்ல ஒரு உடைகள வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறோம். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பாடு போடணும்னு நெனைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கணும்னு நெனைக்கிறோம். கார்ல கூட்டு போணும்னு நெனைக்கிறோம். இதெல்லாம் ஆனா வெளியில இருக்கிற விஷயங்கள். உண்மையிலேயே ஒரு அப்பா, அம்மாவா நீங்க குடுக்கக்கூடிய ஒரு பெரிய, பெரிய, பெரிய சொத்து என்னன்னா, நல்லா சிந்திக்கிற ஒரு மூளை. அதுக்கான சரியான சாப்பாடு, அதுக்கான சரியான சிந்தனை திறன். அத இந்த வயசுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்க வளர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே, பின்னாடி வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த குழந்தை இருந்தாலும், கரெக்ட்டான காரணிகள், விளைவுகள அனுமானிச்சு, தீர்மானிச்சு, நல்ல செயல்களை எடுத்து வைக்கிறது மூலமா, அந்த குழந்தையால தன்ன தானே காப்பாத்திக்க முடியும். அதுல முதல் ஸ்டெப்பா கொஞ்சம் யோசிங்க. என் குழந்தைக்கு நான் எந்த மாதிரியான அடையாளங்களை ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்கேன். அது வந்து பாசிட்டிவ் அடையாளமா? இல்ல நெகட்டிவ் அடையாளமா? அது அவன செயல்கள எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடையாளமா? இல்ல ஒரு சோம்பேறித்தனமான ஒரு அடையாளமான்றத பத்தி யோசிங்க. அத ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா. பாசிட்டிவ் அடையாளமா இருந்தா, யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். கீப் இட் அப். இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நானும் என்னோட டீமும் நெறைய வொர்க் ஷாப்ஸ் பேரண்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்றோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 2வது உங்க குழந்தைங்க 9லிருந்து 13, 14 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா, இப்ப இந்த சம்மர் கேம்ப்ஸ் எங்களோடது ஆரம்பிக்க போது. ஃப்ளையிங் எலிஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கான வழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த 3, 4 டேஸ் அவங்களுக்கு ரொம்ப என்ரிச்சிங்கா இருக்கிறதோட மாத்திரம் இல்லாம, கிட்டத்தட்ட 2 மாசம் நாங்க குடுக்குற சப்போர்ட்ல சில விஷயங்கள அட்லீஸ்ட் ஒரு நல்ல அடையாளத்த அவங்களால ஏற்படுத்திக்க முடியும்.